हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं गोट के क्लाइमैक्स सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। காந்தி என்னைக்குமே ஃபாதர் ஆஃப் த நேஷன் தான்டா. ओह முதல் सही இன்னிங்ஸ்ல बात। மும்பை 205 ரன் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ओ आईपीएल चल रहा है भाई साहब। सीएसके वर्सेस मुंबई इंडियंस। சேப்பாக்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 180 180. भाई साहब ये क्या मूवमेंट है, मतलब हम मुंबई इंडियंस के फैन हैं। சேப்பாக் சிங்கத்தின் குகை. मूवी कौन सा कर रहे हैं भाई साहब, ये नहीं सोचा था मैंने कभी। ராகவன் சார் நீங்க கேட்ட सबको மட்டன் मैसेज சுக்கா आया कुछ। கோலா உருண்டை हाँ மூளை எல்லாம் ரெடி சூடா இருக்கு சாப்பிட்டுருங்க. அப்புறம் என்ன நடக்குது? அச்சலாம்ல, ஃபைனல்ஸ் போயிடலாம், கப்பு நமக்கு தான். மிஷன் ஆன். மேனன் इनका चैप्टर मेनन। खत्म करना बहुत जरूरी है। अब तक तो उन्हें भी समझ में आ गया होगा कि ये भी मिले हुए हैं। आ ही गया होगा क्योंकि उसमें कुछ ना कुछ तो फुटेज मिला होगा उनको। ओ हाँ, ये मारे गए थे। ओह, जिंदा है। लेकिन मुझे कैसे? बहुत बुरा लग रहा था कि इनको भी मार दिया। ये कैसे पॉसिबल है? ஏய் சுனில், நீ எப்படிரா? ஏன் மேனன் மட்டும் தான் செத்து உயிரோடு வரணுமா? நான் வந்தா தூங்க மாட்டியா? ஸ்ரீநிதியை பார்த்து வளர்ந்த பொண்ணுடா. உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? மச்சான் என்னடா சொல்ற? நான் என்னடா பண்ணேன்? காந்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ கொல்லலடா, கல்யாணம் தான் பண்ணியிருக்கான். நீங்க ரெட் அலர்ட்ல வைக்க சொன்ன அப்துல்ங்கிறவனை ஹார்பர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். மாஸ்கோவில் நீ இருந்த கேங்ல இருந்த ஒருத்தன் சென்னை ஹார்பரில் அரெஸ்ட் ஆயிருக்கான். அப்துல்லையும் அவங்க கூட அரெஸ்ட் பண்ணவங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க சார். எனக்கும் ராஜேந்திரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அப்துல்ன்ற பேரு கல்யாணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்தது. அதனால நம்ம டாக்டர் வெங்கட் கிட்ட ஸ்ரீநிதி பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னேன். அந்த ரிப்போர்ட்ல அவ கழுத்தறுத்து சாகல, மூச்சு திணறி செத்துருக்கான். ஸ்ரீநிதி हाँ, क्योंकि उनमें जान तो बची थी। நீ அவங்க கூட போடா. கல்யாண் தான் அவ இருந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா போயிருக்கான். அவன் போகும்போது அவ உயிரோட தான் இருந்திருக்கான். ऐसा ही हुआ था। उनमें जान बची हुई थी। அவன் பையனை காந்தி பார்த்துப்பான். என் பொண்ணை கொன்ன என் நண்பனை நான் பார்த்துக்க வேண்டாம்? वो ओ बॉस बहुत हो चुका। ये भाई साहब, ये नहीं सोचा था। हाँ, ये सच में नहीं सोचा था हमने। ऐसे नहीं दिखा है कि सिर्फ विजय सरी सबको சென்னை ஓபனர் मारे जा रहे मारे जा விராட் மற்றும் டெவான் கான்வே वो मेन लीड की तरह नहीं है। हर वहाँ हैं। का हर हर जगह स्क्वाड नहीं मेंबर पहुंच सब सकते, मेन है। हर किसी को नहीं मार सकते। ஜெயிச்சிருவோமா? அப்புறம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ओ शिट। இல்லையா? भाई साहब दोनों भी हम एक ही लेवल के बोल सकते हैं। बिल्कुल एक साथ एक ही स्क्वाड में काम किया है, ट्रेनिंग भी दोनों को एक जैसी दी होगी। ओ भाई साहब, ये करने क्या वाले हैं? हाँ, टाइमर को शायद बॉम्ब अच्छा मुझे लगा उन्होंने माइक टाइप कुछ लिया है, कमेंट्री कर रहे हैं आगे जाके। भाई साहब செக்யூரிட்டி ரீசனுக்காக எல்லா கேட்டையும் இழுத்து மூடுங்க. நான் திருப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் தர வரைக்கும்
எந்த விஐபி இருந்தாலும் உள்ள அலோ பண்ணி जिन्होंने किसी को अंदर नहीं आने दे रहे ना हाँ टिकट है उनके पास फिर तो भी भी मार दो अब ये கரெக்டா மேட்ச் ஓ, ஃபைனல் பாய் ஓவர் சாப். போறப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிற 6 கேலரியும் வெடிக்கும். அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, அதுக்கு முன்னாடியே ரைட் சைடுக்கு வந்துருங்க. பாம் பிளாஸ்ட் ஆன உடனே ரைட் சைடு கேலரியில இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. நாமளும் அவங்களோட ஆடியன்ஸை வெளியே ஓடிடலாம். 10 ஓவருக்குள்ள பணம் வந்துச்சுன்னா காந்தி பணத்தை வாங்கிட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டான். 10 ஓவருக்குள்ள பணம் வரலனா காந்தி பணம் தரலன்னு பிளாஸ்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான், சிம்பிள். ओ भाई साहब पूरे पागल है பணமும் வராம பாம்பு வெடிக்கலன்னா என்ன பாஸ் பண்றது? டேய் உண்டாவன் ஃபாதர் ஆஃப் த நேஷன். हाँ अब उनके जिनको वो बाप मानते हैं उसे पकड़ कर लेके आए होंगे हाँ जवाहरलाल नेहरू फादर ऑफ द नेशन अब उनके लिए वो कुछ भी कर सकते हैं हाँ अब क्या करोगे अब क्या है? सोचो भीड़ को पता भी नहीं है यहाँ क्या हो रहा है सब मैच एंजॉय कर रहे हैं டேய் டேய் டேய், ஏதோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்னு மட்டும் தெரியுது. கேட்கல தேவி, அதை எடுத்து பேசுடா. என்னப்பாச்சு, நீ எப்படி பாங்க, நீ அங்கெல்லாம் பாருங்க, இங்க எப்படி எந்த அப்பாவை கேட்குற? ओ ये भी है இவனையா? இன்னொரு முறை அவர் மேல கை போட்டுச்சு. ओ भाई साहब உங்க அப்பன் டைம்டா இது. உனக்கு 2 நிமிஷம் டைம். பாம டிஃப்யூஸ் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நெல்லு, இல்லைன்னா உன் கண்ணு முன்னாடியே वो कुछ नहीं कर रहे थे वहीं पे தலை செதறிடும். காந்தி ஓ. காந்தி சொன்னா கேளு, நீ ரொம்ப வருத்தப்படுவடா. காந்தி நீ ரொம்ப வருத்தப்படுவடா. நான் என்ன கேட்குறேன், இவன் என்ன பதில் சொல்றான்? என்ன புள்ளைய வளர்த்துருக்க? ஏய், 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 என்ன புள்ளைய வளர்த்துருக்க? stop this, புள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்பாம பாம்பே காமிச்சா இப்படிதான் இருக்கும். stop this. சொல்லு, என்ன சொல்லு. நீ சண்டை போடுறதுன்னா முன்னாடி வாடா. என்ன தானே ஃபாரின்லயாட நின்றுருக்குற? சஞ்சய் என்னை பத்தி யோசிக்காத. ஜஸ்ட் ஹிட் த பட்டன். சஞ்சயா? ஜீவன்டா அவன். ஏய், நான் சஞ்சய் தான்டா, சஞ்சய். ஓஹோ. எங்க அப்பா ஏதாவது பண்ண ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. சொல்றானே தவிர வரமாட்டேன்றானே. ஏன்டா பாசம் Exactly. அவ்வளவுதானடா உனக்கு? இங்க பாரு, என்ன பாரு பாரு. लेकिन उन्होंने कुछ तो प्लान किया है ओ शिट हाँ अगर तुम उन्हें तकलीफ दोगे तो वो उसे दे ये बहुत सही हाँ, किया करो फिर करो என்னடா அப்பா அங்க நீ लगे என்ன ना यार दोनों பண்றியோ कैरेक्टर एक ही है அது करके இவனுக்கு அப்படியே நடக்கும். सही ஜீவன், अब सोच समझ के இவனை करो கொல்றது तो என் करो। நோக்கமே கிடையாது. என்ன செய்ய வச்சிடாத. சஞ்சய் இந்த மொமெண்ட்டுக்காக தான் பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜீவன், இட்ஸ் ஓவர். சிம்பிளி ஜஸ்ட் ஹிட் த பட்டன். எங்க அப்பா பிடிச்சு வச்சுட்டு இதை நான் தடுக்கலான்னு பாக்குறேன். You think you can stop me? You think you can stop me? No one can stop me. இப்பவே உன் கண்ணு முன்னாடியே இந்த மொத்த கிரவுண்டையும் பிளாஸ்ட் பண்றேன்டா. பண்ணு 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 பண்ணு. அது உன் மாமா எடுத்துட்டு ஓட்டான்டா. ओ ஸ்கிரீன்ல பாரு, ஸ்கிரீன்ல. 60 काय 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 12 ரன்.
ரியல் ஹேட் இப்போதாங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒரு போட்டியில. ये उनके मामा है ना. एसके ओ भाई साहब ये ப்ரோ कैमियो है भाई साहब 1 செகண்ட் ப்ரோ 1 செகண்ட். क्या कर क्या रहे हैं? एग्जैक्टली நான் फैंस சொன்ன மாதிரி கிட்ஸை மட்டும் இல்லாம இப்ப பெரியவங்களையும் பிடிச்சிட்டேன். ஆட்டோகிராஃப்லாம் வேணாங்க, செல்ஃபியாவே. क्या स्क्रीन दिख रहा है यार ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஆஃபீஸர் நைஸ். கிரவுண்டில் பாம்பு வச்சுருக்காங்க. பாமா சார், எனக்கு சரியா கேட்கல, இன்னொரு டைம் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்குலாம் டைம் இல்லை. பாம்பு பிளாஸ்ட் பண்ண போகிற குரூப்புக்கு இவன் தான் ஹெட்டு. இவன் இங்கே இருந்து இவன் எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கங்க. ஓகே சார், நான் ஜாலியாக மேட்ச் பார்க்க வந்தேன், என்கிட்ட என்ன சார் விஜயகாந்த் பட கதெல்லாம் சொல்கிறீங்க? பேசி தீர்த்துக்கலாம் சார், பேசி தீர்த்துக்கலாம் சார். பேசுகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இவனை காப்பாற்ற எவனா வந்தானா சுற்றுவேன் மிரட்டுங்க. ஆனால் சுற்றாதீங்க. சார் 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 ஒரு நிமிஷம். துப்பாக்கியை பிடிங்க சிவா. கிரவுண்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்கள் கையில் தான். ओ குட் லக். तूने एज ए हीरो ही दिखाया है. हाँ சார் ஒரு நிமிஷம். நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார், நான் இதை பார்த்துக்கிறேன். தொடங்கிட்டாங்க. இனி எவன் பால் கொடுக்க போறாங்க. The real power play begins. அடே சபாடே சிக்ஸர் ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து பாரு. போறான்றது மேட்டர் இல்ல. கொஞ்சம் வெளில போய் ஸ்டாண்ட்ல விழுங்க, அதாங்க நடக்க போகுது. तो उनको रिमोट तक पहुंचना होगा. சொல்லுங்க, இவரே சிவம் துபே இல்லங்க, இவரே சிக்ஸர் शिवम துபே. दुबे भाई என்னோட साहब சிலபஸ்ல 1 2 3 4 கிடையாது, நேரா 6 தான். தூக்கி விட்டார். மிடில் ஓவர்ஸ் கலக்குறாரு. ஏய் நீ என்ன பண்றீங்க? उनकी बेटी ओ है. भाई साहब மாமா சீனு உனக்கு எங்கே ஆண்டாக்டர்? ஐயோ மெண்டல் மாமா இங்கே தான் இருக்கே நீ. ஐயோ மாமா ओ भाई साहब प्रेजेंस ऑफ माइंड. டெட்டினேட்டர் கொடு. என்னது டெட்டினேட்டரா? ஜீவிதா இன்னும் உங்ககிட்ட வந்து கொடுக்கல? அது ஒண்ணும் இல்ல மாமா, ஜீவனால உங்களோட பயங்கர சேஸா நம்ம ஜீவிதா மேட்ச் பார்த்துட்டு இருந்தா, அப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு, அவகிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். நான் வில்லன்ஸ்ல நான் டைவர்ட் பண்ணிட்டேன். ஜீவிதா மேட்சா? ப்ளீஸ் மாமா, வீட்ல யார்ட்டையும் சொல்லாதீங்க. யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். இதை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு. अच्छा ये इन्होंने बहुत अच्छा किया. அப்பாவும் இங்க தான் இருக்காரா? உங்க அண்ணனும் இங்க தான் இருக்கா. செத்து. இதை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுக்கல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் செத்தோம். ஐயா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. ஆனா இன்னொரு பந்து குறையும் போது இந்த டைம் பாம்ப்ல கவுண்ட் குறையற மாதிரி குறையுதுங்க. ஹார்ட் ரேட் பயங்கரமா ஏறுது. இல்ல மாமா, அவகிட்ட ரிமோட் ஒரு மேட்டர் நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. காந்தி பொண்ணு டெட்டர் கேலரி தீல ஓடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வாங்க. Oh shit. ओ भाई साहब. No. धोनी द गोट. 16 ஓவர் முடிவில் 148க்கு 4 அப்படிங்கிற நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் மீதி இருக்கிற 24 பந்துல 58 ரன்கள் தேவை. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இப்பவே முடிவுக்கு வருது. कैसे Countdown दिखेगा begins. इतने घेर 5 में? दिख गए होंगे. 4 3 2 1 சென்னை vs மும்பை. The final battle starts now. इतना बड़ा ग्राउंड वो स्टेडियम. Oh shit. अरे बिक भाई साहब. ओ भाई अब कौन पहले पहुंचेगा जीविता तक, ये भी है. डांस में वही किया उन्होंने. நல்ல ஷாட். பச்சைப்புல் பத்திக்கிச்சா? இல்ல அங்கேயும் ஒரு மும்பை ஃபீல்டர். ओ भाई எங்க साहब. பார்த்தாலும் மும்பை ஃபீல்டர்களாவே இருக்காங்க. அஜய் காந்தியை நான் பாத்துட்டேன், மரம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் அந்த பொண்ணு பிடி. லவ்லி ஷாட் டுவர்ட்ஸ் த கவர். இது பவுண்டரியா? மறுபடியும் ஒரு சிங்கிளா?
சிஎஸ்கே இப்படி ஓடி ஓடி ஜெயிக்க முடியாது. We need some special force. ओह, अब बाइक चेसिंग भी देखने को मिलने वाली है भाई। ओह, இந்த மேட்ச் அதோட உச்ச கட்டத்துக்கு வந்திருக்கு. 2 ஓவர்ல 28 ரன்கள் தேவை சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் ஜெயிக்க. वो क्या स्टेडियम के ऊपर है? हाँ ओ भाई साहब, பல வருஷம் நான் மகேந்திர சிங் தோனியோட விளையாடிருக்கேங்க. அவரு அஜிங்கிய ரஹானே भी थे போட்டார்னா वहाँ அவருதான் அடுத்தது பேட்டிங். மற்றும் ஒரு சிஎஸ்கே விக்கெட் இங்க காலி. என்னங்க திடீர்னு சிஎஸ்கே ரசிகர்களே கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதிருதுங்க. ஸ்டேடியம் அதிருது, டெசிபல் லெவல் ஏறுது. நம்ம பேசுறதே நமக்கு கேட்க மாட்டேங்குங்க. அந்த அளவுக்கு சவுண்டு. ஏன்னா களத்துல இறங்குறது வேற யாரும் இல்ல, மகேந்திர சிங் தோனி. ओ भाई साहब, अब ये देखे या ऊपर का मैच देखे। सच में यही हो रहा है। இந்த டயத்துல அணுகுண்டே வெடிச்சாலும் அந்த சத்தம் கேட்காதுங்க. தோனிங்கிற சத்தம் ஒண்டிதான் கேட்கும். ओ ओ भाई साहब, गिर जा भाई नीचे। ஷார்ட் லென்த் டெலிவரி மடக்கி அடிச்சிருக்காரு. டுவர்ட் ஸ்கொயர் லெக், ஒரு ரன். वो जोर से पड़ी पर उसको। ये गिरा क्यों नहीं यार? वही तो, वो रिमोट वहीं पे पड़ा है। हाँ अब ये एक दूसरे को करते रहेंगे और वो आके फिर से रिमोट ले लेगा। 20வது ஓவர் 18 ரன் தேவை இந்த ओ கடைசி ஓவர்ல. शिट, இந்த மாதிரியான நிலைமையில ஒரு கிரிக்கெட்டர் அங்க நடுவுல நிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வேற யாருமே இல்லைங்க, மகேந்திர சிங் தோனி தான். மகேந்திர சிங் தோனி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ओ அச்சாருங்க ஒரு दोनों भी சிக்ஸ் मजे मिल रहे हैं டவுன் த यहाँ கிரவுண்ட். எவ்வளவு பெரிய போலரா இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி எதிரா போடும் போது கை லைட்டா இழுத்துக்கோங்க. இந்த மேட்ச் கத்தி முனையில நிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கத்தி முனையில இல்லங்க, ऐसे लग रहा है தோனியோட commentary கை इनके लिए भी முனையில चल रही நிக்குதுங்க है। இந்த हाँ, सेम போட்டி. ही चल रही है எம்எஸ் vs दोनों மும்பை. सिचुएशन இது में। இப்போதைக்கு 12 ரன் தேவை 5 பந்துகள்ல. नहीं भाई वो भी तुम्हारे पापा है, तुमसे 1.5 कदम आगे रहेंगे। ओ शिट, भाई साहब, विजय सर वर्सेस विजय। டாட் பால் தங்கத்தின் Dot ball. டாட் பால் இந்த டயத்துல மகேந்திர சிங் தோனி கோடான கோடி Commentary. ரசிகர்களோட நம்பிக்கை, சிஎஸ்கே ரசிகர்களின் நம்பிக்கை உங்க கையில தாங்க இருக்கு. தோனி இந்த மேட்சை முடிச்சு கொடுக்கறதுக்கு. ओ தோனி கேப்ல அடிச்சிருக்காரு. ஓல்டஸ்ட் பிளேயர் லீக்ல. ஆனா Oldest வேகம் player. கொஞ்சம் கூட குறையல. அசால்ட்டா எடுத்துட்டாருங்க 2 ரன். अगर इनके स्किल सही जगह यूज करते थे ना तो बहुत कुछ और भी हो ஆனா सकते थे। 2 ரனுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓடுறாங்க 2 பேரும். ஜடேஜா ஓடுறாரு. தலைவன் கிடைக்க தியாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஜடேஜா அவரோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க, ரன் அவுட் ஆயிருக்காரு. Oh, no. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா கடைசி பந்துல ஸ்ட்ரைக்ல மகேந்திர சிங் தோனி 5 ரன் தேவை கடைசி பந்துல. ओ கேளட்டும். ஏய், என்ன 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 அப்பா 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 वो एज जरूर हो गई है उनकी, बट खेलना नहीं भूले वो। ओ हाँ भाई, दोनों के लिए है।
थाला और थलापति दोनों खेल रहे हैं अभी। हाँ ये बिल्कुल सही बोला। उनका तो काम। चलो मेन काम तो हो गया। ओह शिट। फिर से सिचुएशन वैसी आ गई है। டெட்டனேட்டர் வச்சுது. வேண்டாம் ஜீவன், அவளை விட்டுரு. உயிரோட வேணும்னா அந்த டெட்டனேட்டர் கொடு. ஜீவன், பைத்தியக்காரத்தனமா பேசாத. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற. இப்பவும் சொல்றேன், அவனை கிட்ட கொடுத்துரு. பேசிக்கலாம். பேசலாம். குடா. ஜீவன், தங்கச்சி வேணும்னு ஆசைப்பட்டவன்டா நீ அவளை கொல்லணும்னு சொல்ற. அவன் மைண்ட்ல என்ன விதைச்சிருக்கான்னு எனக்கு தெரியலடா. எவன் முடியும் சந்தேகப்பட்ட. ஆனா என் ரத்தத்து மேல எனக்கு சந்தேகம் வரல. நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன்டா. டேய், அவன் ஒரு ரத்தம்டா. அவளை விட்டு ப்ளீஸ். யார் இவன்? டே பூமரு, ஏன் இப்படி கிரிஞ்சா பேசுனுங்கிற? ச்சே, அத கொடு. ஜீவிதா, யாரு ஃபேன் நீ? சொல்லு, யாரு ஃபேன் நீ? देख रहे ये जवाब क्या दे रही। पहला। என்ன ரெண்டு பேரும் விளையாட்டு இருக்கிறீங்களா? ओह परफेक्ट शॉट। इतने सालों से One ये ball, रिग्रेट five कर रहे थे runs कि मैं to बचा win. क्यों नहीं पाया। ये गया और 6। खुद ही उन्होंने Mahendra मारा Singh है। Dhoni. Vaisanado, a line is always a line. Always lie. Once again, he proves that he is the हाँ greatest of all time. भाई साहब, ये सोचा ही नहीं था हमने कि एंडिंग ऐसे भी दिखाई जा सकती है। इसे उस फोटो को क्यों मार रहा है? हाँ मैं वही सोच रहा हूँ, अब कौन मार रहा है कौन इनको? बचा? क्या ये बचे अब तक? लेकिन इनको तो सर में गोली मारी थी। और तो क्या है ये? Brilliant. क्या है? मैं खुद नहीं समझ पा रहा। समझ में नहीं आया। You're good to go, ஜீவன். எப்போன்னு சொல்லுங்க சஞ்சய். சொல்றேன். You just keep at it. मतलब क्या चल क्या रहा? क्लोनिंग। ओ भाई साहब, लेकिन क्यों? तो ये जीवन है अंदर का, है ना? मुझे ऐसे लग रहा है। नहीं वो The नहीं। game is over. But only when I say it's over. मतलब उन्होंने एक Goat क्लोन को versus मारा। OG। हाँ। तो दोस्तों गोट का क्लाइमैक्स सीन सच में मुझे गोटेड लगा, क्योंकि दोस्तों इसमें शिव कार्तिकेयन की एंट्री दिखाई गई है जो कि काफ़ी अनएक्सपेक्टेड थी। और जहाँ पे दोस्तों थेलापति सर और शिव कार्तिकेयन एक जगह पे नजर आते हैं, वो सीन तो मुझे बहुत बहुत अच्छा लगा।
जगह भी कौन सी थी, बाथरूम? चलो, एग्जैक्टली। मतलब जैसे ही वो एंटर करते हैं मेनन को लेकर, उन्हें लगता है कि फैन होगा, ऑटोग्राफ और सेल्फी चाहिए, बट कहते भी ये थेलापति सर ने मुझे कहा था कि फैंस लोग को चाहिए, बट जैसे ही उनको जिम्मेदारी दी जाती है कि मेनन को तुम्हें नजरबंद रखना है और इस पे नजर रखनी है, अगर इसने कुछ गड़बड़ की तो तुम उड़ा भी देना है इसको। और फिर जब वो डेटोनेटर लेने जाते हैं जीविता के पीछे, तो ओवरऑल वो जो सीन चल रहा होता है पूरे स्टेडियम के ऊपर, वो सच में बहुत अच्छा था। और उसमें मुझे एक चीज बहुत एक अच्छी लगी, जहाँ पे जीवन यानी कि संजय का कैरेक्टर और जो गांधी का कैरेक्टर एक साथ जब उस जीविता को ढूंढ रहे होते हैं, तब गाना बजता है अरेबिक कुछ, और वो एक्शन, वो उसके एक्शन भी करते हैं। स्टेप भी एग्जैक्टली। कर लेते हैं वहां पे, मतलब इतनी सीरियस सिचुएशन में उस जगह पे एक पॉइंट ढूंढा उन्होंने, और वहां पे थोड़ा फनी मोमेंट डाल ही दिया फाइनली। और जिस तरीके से सब लोग थाला और थलापति, मतलब ऐसे लग रहा था कमेंट्री दोनों के लिए चल रही है सेम कि चल हाँ, रही एक मोमेंट आता है कहते हैं कि जीवन जो है वो चिढ़ाते हैं कि आप बुढ़े हो गए हो ऐसा वैसा, और वहां पे धोनी आए होते हैं पिच पे, और कह रहे होते कि मतलब अब एज इज जस्ट नंबर, जैसे ही धोनी का 6 जाता है तो वो कमेंट्री दोनों के लिए ही थी एक्चुअली। बहुत परफेक्ट थी। और एक चीज मुझे पसंद आई इस मूवी की, जो सुनील का कैरेक्टर, मतलब प्रभु देवा का जो कैरेक्टर था, मुझे बहुत उम्मीद थी इस कैरेक्टर से शुरू से लेके, मतलब मुझे अच्छा लग रहा था पूरा ग्रुप जो है देश के लिए कुछ फाइट कर रहा है, एक साथ है शुरू से लेके अब तक। और जैसे ही उनका कैरेक्टर स्विच हुआ, मतलब एज अ विलन दिखाई गया है, और ये बात मुझे बहुत अच्छी लगी कि उन्होंने एक पॉइंट पकड़ा गांधी ने कि एक अब्दुल का नाम तो सिर्फ मुझे पता था, फिर ये इसे कैसे पता चला, और वहां से जो उन्होंने प्लान किया नेक्स्ट वाला, और जो उनके दोस्त का जो पिछले सीन में जो देखा था कि जीवन उन्हें मार देता है, तो वो भी उनके प्लान का ही हिस्सा था। और फाइनली मुझे अच्छा लगा कि चलो एटलीस्ट श्रीनिधि तो नहीं बच पाई, तो श्रीनिधि के पापा ही बच गए, और उन्होंने ही सुनील का दी एंड कर दिया। वो जब एक दूसरे की तरफ दौड़ के जाते हैं, वो सीन भी बहुत अच्छा मतलब लगा। ऐसे दिखाया है कि चलो इनके बेटी का बदला इन्होंने खुद ही ले लिया। तो ये सच में इस मूवी में बहुत अच्छे अच्छे सीन है दोस्तों। और सच में दोस्तों, गोट मूवी जो है स्टार्टिंग से लेके एंडिंग तक हमें एंगेज करके रखती है। बहुत अच्छी अच्छी उसमें प्लॉट ट्विस्ट है, और ऐसा नहीं है कि सिर्फ हमें लास्ट में ट्विस्ट दिखाया गया है, थ्रू आउट द मूवी ट्विस्ट है इस मूवी में। तो ये मूवी काफ़ी एंगेजिंग मुझे लगी, और बहुत अच्छी लगी, और गोटेड लगी सच में। इस मूवी का नाम सच में ग्रेटेस्ट ऑफ ऑल टाइम ही होना चाहिए। एक तो उन्होंने पोस्ट क्रेडिट में भी डाल दिया, एक और ट्विस्ट डाल दिया उन्होंने। हाँ। क्लोनिंग का तो कुछ दिखाया, अब हो सकता था कि इसका नेक्स्ट पार्ट आए, बट अब क्या मुश्किल है। दोस्तों, हो सकता है हम थोड़ा इस पॉइंट को लेके कंफ्यूजन हो कि उन्होंने क्लोनिंग तो की, लेकिन वो जो क्लोन कर रहे थे वही संजय थे या फिर वही जीवन थे, तो शायद हमें मतलब वो ओरिजिनल जीवन था कौन सा, संजय कौन सा था, और वो अंदर जो था वो कौन था, संजय या जीवन, इसमें थोड़ा कंफ्यूजन है। प्लीज आप हमें बताइए कि ओरिजिनल जीवन कौन है और क्लोनिंग क्यों कर रहे हैं। शायद आप लोगों को हमसे बेहतर पता होगा इस चीज़ को, तो कमेंट करके ज़रूर बताइए। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए, और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज़ पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों ऐसे किसी मूवी के साथ। बाय बाय।